வாரிசு படத்தோட இயக்குனர் வம்சி அவர்கள் ஒரு தெலுங்கு ஈவெண்ட்ல நம்ம தளபதி பத்தி பேசியிருக்காரு. அதாவது தளபதி வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல ரொம்ப நார்மலா இருப்பாரு, பட் கேமரா ஆன்னு சொன்னா ஃப்ரேம்ல வந்து சும்மா கில் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தெலுங்கு நடிகரை பாராட்டுறதுக்கு தளபதியை ரெஃபரன்ஸா சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு கமெண்ட் பாத்தீங்கன்னா தளபதியோட ஒர்க் பண்ண டைரக்டர் ஆக்டர்னு எல்லாருமே சொல்றதுதான். ஈவன் டான்ஸ் மாஸ்டர் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டேக் போறதுக்கு முன்னாடி தளபதியை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும், பட் டேக்ல பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயரா இருக்கும். ஸோ இப்போ அதே ஒரு கமெண்ட் தான் டைரக்டர் வம்சி அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் வம்சி அவர்கள் வாரிசு படத்துல ஓரளவுக்கு டீசென்டான ஜாப பண்ணியிருப்பாரு. ஏன்னா வாரிசு ஒரு வழக்கமான கமர்ஷியல் ஜானர் அப்படின்றதுல தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிரச்சனை. மற்றபடி இந்த படம் டார்கெட்டட் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஹிட் ஆச்சு. ஈவன் துணிவோட கிளாஷ் ஆகி அதையே வின் பண்ணுச்சு. அதுவும் தெலுங்கு இயக்குனர்ன்றதால பாலையா அவர்களோட தெலுங்கு படங்கள் மாதிரி இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு, பட் அப்படிலாம் இல்லாம டீசென்டா பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் வாரிசுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அவர் அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் ஹிந்தியில ஷாஹித் கபூர் அமீர் கான் பேசிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கம் தெலுங்குல தான் ஒரு டாப் ஹீரோ வச்சு படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன படம் பண்றாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.